தாயை போற்றுகிற வாழ்த்துகிற தமிழ்நாட்டு மண் தமிழ்தாய் வாழ்த்து எப்படி விட்டுரும்? விடாது, விடவும் மாட்டோம். இந்த தீர்மானம் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். நாட்டுப்பண் பாடுறதா வந்தே மாதரம் பாடுறதா? முதலில் வந்தே மாதரம் இசைக்கப்பட வேண்டும் என்பது விதி. நாட்டுப்பண்ணுக்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடின்ட்டு இல்லை. மார்ச் 1970 இதை அறிமுகப்படுத்தினார் கலைஞர் கருணாநிதி, அன்னைக்கு இருந்த முதல்வர். அவருக்கு தமிழர்கள் எல்லாரும் நன்றி கடன் பட்டு இருக்கணும். ஏன்னா இந்தியாவினுடைய அரசியல் சூழலும் போக்கும் அணுகுமுறையும் எல்லாமே கொஞ்சம் மாறிட்டு வருது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானம் இதை பல பேர் எதிர்த்தார். காங்கிரஸ் இருந்தவங்க தான் எதிர்த்தாங்க. ஆமாம், காங்கிரஸ் அரசு எதிர்த்தது. ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, அண்ணா அப்போ பேசினது என்னன்னா, பின்னாடி வரக்கூடிய தலைமுறையினர் இப்படி கூட சில தமிழர்கள் இருந்தார்கள், இவங்க யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு அவசியத்தில் சூப்பரா இருக்கு. அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நிகழ்ச்சியிலையும் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும்னு சொல்லிட்டு. எதனால் இந்த தனி தீர்மானம்? இந்த தீர்மானம் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்லலாம். ஏன்னா இது ஒரு பெரிய பின்னடைவை இந்த புதிய அரசுக்கு கொடுத்தது. அவங்க வந்த முதல் பதவியேற்பு விழாவிலேயே தமிழ்தாய் வாழ்த்து இறுதியாக பாடப்பட்டது. முதல்ல பாடப்படும், அதுதான் சம்பிரதாயம், அதுதான் மரபு. 1970 எப்போ இதை மார்ச் 1970 இதை அறிமுகப்படுத்தினார் கலைஞர் கருணாநிதி, அன்னைக்கு இருந்த முதல்வர். அவருக்கு தமிழர்கள் எல்லாரும் நன்றி கடன் பட்டு இருக்கணும். ஏன்னா உலகத்தில் எந்த தமிழ் நிகழ்ச்சி நடந்தாலும் அதை இந்த பாடல் தமிழ்தாய் வாழ்த்து என்பது பாடப்பட்டு அதற்கப்புறம் இந்த நிகழ்ச்சி தொடங்குவது என்பது ஒரு வழக்கமாக மாறிப்போய் நீண்ட நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி அது பழக்கத்தில் வந்துருச்சு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்தோடு தொடங்கி நிகழ்ச்சிகள் அந்த நாள் முடியும் பொழுது நாட்டுப்பண்ணோட முடிகிறது அப்படின்றது ஒரு வாடிக்கை, ஒரு மரபாக இருந்திருக்கு. ஆமாம், இந்த மரபில் ஒரு சிக்கலும் இவ்வளவு நாள் இல்லை. ஒரு 4-5 ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் இதில் பெரிய சிக்கல் எதுவும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்தியாவினுடைய அரசியல் சூழலும் போக்கும் அணுகுமுறையும் எல்லாமே கொஞ்சம் மாறிட்டு வருது. இதை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யூனிட்டி, ஒற்றுமை என்பதை விட ஒரு ஒருமை உணர்வு, அதாவது ஒரு சீருடை அணிந்தா மாதிரி ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற பெரும்பான்மையானவர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளவர்கள் இந்த மத்திய அரசை ஆளுபவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வந்த பிறகு, இங்கே பழைய ஆளுநர் ரவி வந்த பிறகு அவர் இதற்கு பெரிய ஆட்சேபம் தெரிவித்தார். அதற்கப்புறம் நடந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த தமிழ்தாய் வாழ்த்து அப்போ வந்தே மாதரம் இன்னும் ஒரு பெரிய சிக்கலாக வரவில்லை. அதுக்கப்புறம் இந்த புதிய அரசு வந்த பிறகு மே 10 அன்னைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அவங்களுடைய பதவியேற்பு விழாவிலேயே தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படவில்லை. முதல்ல பாடப்பட்டது வந்தே மாதரம். அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடினாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மூன்றாவதாக இது பாடினார்கள். சரி, இவங்க புதியவர்கள், ஆளுநர் நடத்துகிற விழா, அவரோட முதல் நாளே சண்டை பிடிக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினைச்சோம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு திருப்பி 2வது பதவியேற்பு விழாவிலையும் அதே நடந்தது, 3வது பதவியேற்பு விழாவிலையும் அதே நடந்தது. அப்போ இந்த அரசு ஒரு பலம் குன்றிய அரசோ, மத்திய அரசுக்கு பணிந்து போகக்கூடிய அரசாக இருக்கிறதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இதற்கு இடையில் நம்முடைய முதல்வர் பிரதமரை சந்தித்தார் டெல்லியில். சந்தித்த உடனே அப்போ அவர் ஒரு 4 வேண்டுகோளை வைத்தார். அதில் ஒரு வேண்டுகோள் மேகதாட்டு அணைக்கு நீங்கள் தடை பண்ணணும், எங்களுடைய நீர்வரத்து குறைஞ்சிரும், எங்களுடைய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொன்னார். அதில் இன்னொன்று, தமிழ்தாய் வாழ்த்து என்பது முதலில் பாடப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் வைத்தார். அது கோரிக்கையா, இது கோரிக்கை வைக்க வேண்டிய விஷயமா, இது நம்முடைய உரிமை என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இதை பெரிய சர்ச்சையாக்கினார்கள். இது தொடர்ந்து இந்த மாதிரி வந்துச்சு. அப்புறம் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குச்சு. அப்போ தொடங்கும் பொழுது புதிய முறையாக மரபை சார்ந்து இல்லாமல் முதலில் தமிழ் தாய் வாழ்த்தும் பின்பு முடிந்த பிறகு
நாட்டுப்பண்ணும் பாடுவது அப்படின்றதெல்லாம் மாற்றி முதல்ல தேசிய கீதம், தமிழ்த்தாய் வாழ்த்து, மீண்டும் தேசிய கீதம் அப்படின்றதெல்லாம் வந்தது. ஒரு இந்த அரசுக்கு வந்து ஒரு பின்னடைவை, ஒரு பிம்பத்தில் இந்த அரசு வந்து தமிழ் உணர்வு, தமிழ் மொழிக்கான பற்று, தமிழர்களுடைய உரிமை, இந்த மாதிரி மாநில சுயாட்சி, இந்த மாதிரி நம்முடைய அடையாளம், இதையெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அரசோ, அதாவது சமரசம் செய்து கொள்ளக்கூடிய மெஜாரிட்டி இல்லாதனால விமர்சனம் வந்துச்சு அவங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் சரியா சொன்னீங்க. அதனால அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லாதனால அவர்கள் வளைந்து நெடிந்து கொடுக்கிறார்களோ அப்படின்ற அச்சமெல்லாம் நிறைய பேருக்கு இருந்தது. அந்த அச்சத்தையும் அந்த சந்தேகத்தையும் அந்த ஐயத்தையும் போக்குகிற வகையில் ஒரு உறுதிப்பாடோடு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக, ஏன்னா இந்த தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தரும். ஆதரவு தர முடியாத ஒருவர் மட்டும் இருக்கிறார். அவர் யாருன்னா பாஜகவுடைய உறுப்பினர். அவர் வந்து ஊட்டியிலிருந்து வந்திருக்கிறவர். அவர் எப்படி செயல்பட போகிறார் என்று பார்ப்போம். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் தமிழர் என்பதை முன்னிலைப்படுத்துவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி நடத்தி அவர் இதை வந்து முழுமனதோடு இந்த தீர்மானம் நிறைவேறினால் நம்ம எல்லாருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு தடவை முன்னாடி நடந்தது. முன்னாடி 1960களில் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானம். அப்போ வந்து நம்முடைய மாநிலத்திற்கு சென்னை மாநிலம் என்று தான் பெயர், மெட்ராஸ் ஸ்டேட். மெட்ராஸ்லேருந்து தமிழ்நாடு மாற்றுறது. ஆமாம். அது வந்து தொடக்கத்தில் சின்னதுரைன்னு சொல்லிட்டு பிரஜா சோஷலிஸ்ட்னு ஒரு கட்சி இருந்துச்சு. அந்த கட்சியினுடைய உறுப்பினர் 1960 ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறார். அந்த தீர்மானம் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றதே எல்லாருக்கும் தெரிஞ்சு நல்லா தானே இருக்குது, அதை எதுக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்டார் ஆர் வெங்கட்ராமன். அப்போ இருந்த அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் நினைக்கிறேன். அவர் காமராஜருடைய அமைச்சரவை. அப்புறம் மனதோடு அப்போ இருந்த நிதியமைச்சர் சி சுப்பிரமணியம், அவர் தான் பெருந்தலைவர் காமராஜருடைய வலது கரம். அவர் என்ன சொன்னார், தமிழ்நாடு வரைக்கும் நம்முடைய பரிவர்த்தனைகள், நம்முடைய தொடர்புகள், நாம் எழுதுகிற கடிதங்கள், இதிலெல்லாம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு குறிப்போம். ஆனால் சர்வதேச அளவில் பயனுக்கு வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டுனே தொடர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு ஒரு அறக்குறையாக ஒரு பாதி கிணறு தாண்டுற ஒரு வழிமுறையை, ஒரு தீர்வை அவர் சொன்னார். அது அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரலை. இதில் வேடிக்கை என்னென்னா 1957 திமுக தமிழ்நாட்டு இதுக்கு வந்துடுறாங்க, சட்டமன்றத்திற்கு வந்துடுறாங்க. ஆனால் இந்த தீர்மானத்தை அவர்கள் முன்மொழியவில்லை. யார் முன்மொழிந்தார்கள் என்றால் பிரஜா சோஷலிஸ்ட்னு ஒரு சின்ன கட்சி, பெரிய கட்சி கிடையாது. ஆச்சாரியா கிருப்லானியும் மற்றவர்களும் சேர்ந்து தொடங்கிய ஒரு கட்சி. அந்த கட்சியிலிருந்து ஒரு உறுப்பினர் இதை ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து ஒரு பாதி கிணறு தாண்டுற வரைக்கும் தமிழ்நாடு முன்னுக்கு வந்துச்சு. ஆனால் இதை பல பேர் எதிர்த்தார்கள். அப்புறம் 64 திமுக காங்கிரஸ்ல இருந்தவங்க தான் எதிர்த்தாங்க. ஆமாம், காங்கிரஸ் அரசு எதிர்த்தது. அதை வந்து ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, நாடு என்பது விரும்பு அப்படின்னு ஒரு அர்த்தம். நாடு என்பது ஒரு நாடு, ஒரு நேஷன், ஒரு கண்ட்ரி அப்படின்னு அப்போ ஒரு தனிநாடு கோரிக்கை வருது. அந்த மாதிரி இவர்கள் கேட்டுக்கொண்டிருந்ததனால் இவர்கள் 62-63 தான் அந்த கோரிக்கையை விட்டாங்க. அதனால ஒரு அச்சம் இருந்தது. பல பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, மகாராஷ்டிரான்ட்டு இருக்குல்ல, மகாராஷ்டிரா என்பது வந்து ராஷ்டிரா அப்படின்றது வந்து ஒரு நாடு, அதற்கு ஏன் அச்சம் வரல, அங்கே அப்படி ஒரு பேர் இருக்கே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே பிரிவினைவாதிகள் இல்லை, அதனால் அது ஒரு சிக்கலாக முதல்ல இருந்தே இல்லை. இங்கே வந்து அப்படி இவர்கள் இந்த எண்ணம் கொண்டவர்கள் பிரிவினைவாதிகளாக இருந்தார்கள். இது முடிஞ்ச உடனே 64 திராவிட முன்னேற்ற கழகம் 62 தேர்தலில் ஒரு 50 இடங்கள் பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு வந்த பிறகு ராம அரங்கண்டல், மிகப்பெரிய முதல் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய தலைவராக இருந்தவர், கலைஞர் கருணாநிதியினுடைய அமைச்சரவையின் போது, அதுக்கப்புறம் வந்து ஆட்சியின் போது, அதுக்கப்புறம் பல பெரிய வெற்றி படங்களை தந்தவர். அதாவது மரோச்சரித்ரா அப்படின்னு ஒரு பெரிய மிக ஒரு ஆண்டு ஓடிய ஒரு படத்தை தயாரித்தவர். அது மாதிரி பல படங்கள் அவர் பாலச்சந்தர் வைத்து இயக்கிய பல படங்களை, அரங்கேற்றம், அவளொரு தொடர்கதை, இதெல்லாம் வந்து அவருடைய படங்கள். மிக சாதுரியமான, மிக மிக திறமையான ஒருவர். அவர் வந்து சட்டமன்றத்தில் இதே தீர்மானத்தை முன்மொழிகிறார். இந்த தீர்மானம் மீண்டும் தோல்வி அடைகிறது. அதை எதிர்த்து பல பேர் வாக்களிக்கிறார்கள். முதல் முறை தீர்மானம் தோல்வி அடைஞ்ச பொழுது பல பேர் இதற்கு எதிர்ப்பாக இருந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டி அண்ணா அப்போ பேசினது என்னென்னா, இந்த மாதிரி இந்த தமிழ்நாடுன்ட்டு பின்னாடி வரக்கூடிய தலைமுறையினர் தமிழ்நாடு என்று சென்னை மாநிலத்தை பெயர் மாற்றுவதற்கு எதிராக இருந்தார்கள்
இப்படி கூட சில தமிழர்கள் இருந்தார்கள், இவங்க யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்க அதை கண்டு ஆச்சரியப்படுவார்கள், இப்படி கூட தமிழர்கள் இருந்திருக்கிறார்களே அப்படின்ட்டுலாம் பேசினார் அந்த நேரத்தில். அதே மாதிரி இப்போ இதுக்கு வந்துடுவோம். இந்த தீர்மானம் பின்னாடி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு பெயர் மாற்று தீர்மானம் கொண்டு வந்தது. அண்ணாவினுடைய 3 பெரிய சாதனைகளில் தாய்க்கு பெயர் சூட்டிய மகன் என்றெல்லாம் அவருக்கு பெயர் வந்தது. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற மேலவையிலும் கூட இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தது பூபேஷ் குப்தா அப்படின்ட்டு வலதுசாரி கம்யூனிஸ்டுகளில் இருந்த பூபேஷ் குப்தா தான் இதை முன்மொழிந்தார். அவர் முன்மொழியும் போதே சொன்னார், அண்ணாவினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒளிவட்டத்தை, வெளிச்சத்தை நான் எடுத்துக்கொள்வதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தியது, அதை நிறைவேற்றி தந்தது என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அது அண்ணாவினுடைய ஆட்சி. இப்போ இதுக்கு வருவோம். இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு அவசியத்தில் இன்றைக்கி இந்திய அரசியலும் தமிழக அரசியலும் இருக்குது. இப்போது இதுக்கு முழுமனதாக இந்த சட்டமன்றம் இதற்கு ஆதரவு தரும், அந்த பாஜக உறுப்பினரும் இதற்கு தருவாருன்னு தான் நான் நம்புகிறேன். அதை பார்க்கணும், இன்றைக்கி தெரிஞ்சிடும் கொஞ்ச நேரத்தில். சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றினால் நம்ம எல்லாருக்கும் பெருமை. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த தவேகாவினர், இன்றைக்கி இருக்கிற முதல்வர் அல்லது அவருடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் கூட எழுந்து இத்தகைய ஒரு தமிழ் உணர்வை சிறப்பிக்கும், தமிழரை உயர்த்தும், தமிழருடைய அடையாளத்தை காப்பாற்றும் ஒரு தீர்மானத்திற்கு எதிராக யார் இருந்தார்கள் என்று வருங்கால சந்ததியினர் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று அன்னைக்கு அண்ணா சொன்னதை இன்றைக்கி அவங்க திருப்பி சொல்லலாம். அதனால் இதுதான். இதுக்கு இடையில் இந்த முதல்வருடைய பேச்சப்போ அவர் என்ன சொன்னார், பிரதமருக்கு நான் எழுதியிருக்கேன் அப்படின்னும் சொன்னார். ஐ ஹோப் இது சாத்தியமாகும். இனி வரும் அரசு விழாக்களில் இந்த தீர்மானத்திற்கு பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படும், இசைக்கப்படும் என்பது என்னுடைய எண்ணம், விருப்பம். ஆனால் ஆளுநர் எங்கெங்கே பங்கு பெறாரோ அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் தேசிய கீதம் தான் பாடப்படணும் ஒரு ஜீவோ இருக்குன்றாங்களே சார். அப்படி இருக்கப்போ தமிழ் தாய் வாழ்த்து நம்ம ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் அது சட்டப்படி எதுக்கு சார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க? இல்லை, நான் அது எனக்கு தெரியல. முதல்ல தேசிய கீதம் பாடணும் அப்படின்ட்டு ஒரு புரோட்டோகால் வழிமுறை இப்போ இருக்கிற அமைச்சர்கள் தான் சொன்னாங்க, ஏன் பாடலுங்க, அப்படி ஒரு புரோட்டோகால் வந்திருக்கு, இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னாங்க. இல்லை, அது தேசிய கீதம் அல்ல. ஜூலை 9 நம்முடைய இந்திய உள்துறை அமைச்சகம் ஒரு குறிப்பாணை, ஒரு மெமோ வழிமுறை அறிமுகப்படுத்தியிருக்கு. அது என்னென்னா 6 உங்களுக்கு சரணம் வந்தே மாதரம், அது 3 நிமிஷம் 10 நொடிகள் அந்த முழு பாட்டும் பாடணும்னா அந்த பாட்டு முதல்ல பாடணும். நாட்டுப்பண்ணுக்கு முன்னாடி நாட்டுப்பண் பாடுறதா வந்தே மாதரம் பாடுறதா இல்லை ரெண்டும் பாடுறோம் அப்படின்னு வரும்பொழுது முதலில் வந்தே மாதரம் இசைக்கப்பட வேண்டும் என்பது விதி. நாட்டுப்பண்ணுக்கு முன்னாடி, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னாடின்ட்டு இல்லை. அதனால தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படலாம், இனிமேல் வந்தே மாதரம் அடுத்தும், அதற்கு அடுத்து நாட்டுப்பண்ணும் இசைக்கப்படலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நாட்டுப்பண் எந்த வரிசையில் இசைக்கணும் அப்படின்ட்டு ஒரு வழிமுறை இருக்கா, அந்த மாதிரி அதற்கு சட்ட விதிகள் இருக்கா அப்படின்றத எனக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் தெரியல. ஆனால் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, தீர்மானத்தில் யார் சார் கிளைம் பண்ணிக்க முடியும்? இப்போ தாவேகா கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் திமுக எங்களால் தான் கொண்டு வந்து அவங்களும் இது பண்ணுறாங்க. இப்படி அதே போல் இப்போ கடந்த திமுக ஆட்சி ஆளுநரோட ஒரு முரண்பாடில் இருந்தாங்க. இப்போ தாவேகாவும் இப்படி இந்த மத்திய அரசு பாஜக எதிர்த்து ஒரு தீர்மானம் போடும்போது அவங்களும் ஒரு முரணான போக்கதால் சார் கடைபிடிக்கிற மாதிரியா இருக்கும். எதிர்த்து தீர்மானம் போடுறாங்கன்ட்டு நான் நினைக்கல. அப்படி பாஜகவினரும் நம்முடைய தமிழக ஆளுநரும் நினைக்க மாட்டாங்கன்றது என்னுடைய எண்ணம். அப்படி நினச்சா அது வேதனையான ஒரு விஷயமாக மாறிடும். இது நம்முடைய பேரவா, இது நம்முடைய உரிமை, இது நம்முடைய மிகப்பெரிய விருப்பம். இதில் எல்லாரும் வெற்றி பெறலாம். தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்தை அண்ணா நிறைவேற்றிய பிறகு அது முழுமனதாக, ஒருமனதாக, ஏகமனதாக நிறைவேறியது சட்டமன்றத்தில். அப்போ அவர் சொன்னார், நாம் எல்லாரும் வெற்றி பெற்றிருக்கிறோம், இந்த வெற்றிக்கு எல்லாரும் சொந்தம் கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த வெற்றிக்கு எல்லாரும் சொந்தம் கொண்டாடலாம்னு நான் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த அழுத்தம் இல்லைனாலும் கூட, இந்த அரசில் இருக்கக்கூடிய பல பேருக்கு இதுக்கு முதன்மை தரணும், இது நம்முடைய உரிமை என்ற எண்ணம் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.